வாழ்க கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த மனித கடவுள் கேப்டன் அவர்களின் ஆசையோடு கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், கழக பொருளாளர் எல். சுதீஷ் அவர்களின் ஆலோசனையின் பெயரில் இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழக அமீரக பிரிவு சார்பாக இஃப்தார் நிகழ்வு 2026 கடந்த 20 ஆண்டு காலமாக இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி துபாயில் நடைபெற்றது. அந்த வகையில் இந்த வருடம் இஃப்தார் நிகழ்வு தேமுதிக அமீரக பிரிவு சார்பாக மிக பிரம்மாண்டமான முறையில் அனைத்து கட்சி நண்பர்களையும் கழக நிர்வாகிகள் அழைத்து சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வானது சகோதரத்துவம், மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திருவாரூர் சட்டமன்றத்துடைய முன்னாள் வேட்பாளர் எஸ்டிபிஐ கட்சியின் மூத்த நிர்வாகி நஜிமா பான் அவர்கள் கலந்து கொண்டார். அமீரகத்தின் தொழிலதிபர் உஸ்மான் அலி, குடவாசல் லோகேஷ் ஷாகுல் அமீத் அல் பகத், தமிழக திமுகவை சேர்ந்த தாரிக், கூத்தாநல்லூர் தாஹிர், ஹபீப் ரகுமான், கூத்தாநல்லூர் முகமது ஆசிக் மற்றும் அமீரக பிரிவை சேர்ந்த நிர்வாக செயலாளர் கமல் கேவிஎல், பொருளாளர் வாகை சதீஷ்குமார், துணை செயலாளர் சாகுல் அமீத், அம்ஜத் அலி, செல்வம் சேகர், கார்த்திக், தமிழ் சமூக வலைதள அணி செயலாளர் தங்க வடிவேலு, சமூக வலைதள அணி துணை செயலாளர் நைனா முகமது, இளைஞணி துணை செயலாளர் ஜெகன்ராஜ் சந்திரன், பெரம்பலூர் பிரகாஷ், கேப்டன் மன்ற துணை செயலாளர் பஷீர், பச்சைமன் பாசறை நிர்வாகிகள் நாசர் உசேன், ராஜன், துபாய் மைத நசீர், திமுகவை சார்ந்த கனி என்று நூற்றுக்கணக்கான அமீரக வாழ் தமிழர்களும் கலந்து கொண்டு இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் அமீரக பிரிவு செயலாளர் கமல் கேவி அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஒலிப்பதிவாளர் கூத்தாநல்லூர் தாகிருடன் கேப்டன் தொலைக்காட்சி தவசி வாலைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கேவிஎல். துபாய் கேப்டன் டிவி செய்தியாளர் கேவி கமல்.